முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் விட்டுட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து செருப்பை போட்டு தான் நடக்கணும். ஏன்னா சக்கரவியாதியில பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து காலில் உணர்வு ரொம்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலில் நான் சொன்ன மாதிரி இந்த நரம்பு பாதிக்கப்படும் போது உணர்வு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கீழே கால் வைக்கிறதே சம்டைம்ஸ் தெரியாது, செருப்பு கூட சம்டைம்ஸ் கழண்டி கூட போகிற அளவுக்கு உணர்வு இருக்காது. ஸோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக காலுக்கு வந்து செக்கப்புக்கும் போகணும், அவங்க சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், எப்போவுமே செருப்பு போட்டு நடக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வைத்தியங்க. இப்போ இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு விஷயமே வராம நம்ம எந்த விதத்துல தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? சக்கரவியாதி முன்கூட்டியே நமக்கு வந்து ரிஸ்க் இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சா அதை வந்து கண்டிப்பாக தடுக்கலாம். அண்ட் அதுக்கு இருக்கிற வைத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு, உடல் பயிற்சி, இது ரெண்டுமே மூலியமாகவே இது வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டு மெடிசின்ஸ், இப்போ மெடிசின்ஸ் போட்டுட்டு தடுக்கலாமா இல்லை உடல் பயிற்சி உணவு கட்டுப்பாடு மட்டும் பண்ணிட்டு தடுக்கலாமான்ட்டு ஆராய்ச்சி பண்ணதில் கண்டிப்பாக உடல் பயிற்சி உணவு கட்டுப்பாடு பண்ணாலே நமக்கு வந்து வரக்கூடிய சக்கரவியாதியை வந்து தடுக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் தள்ளி போடலாம் கண்டிப்பாக. இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, இப்போ நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அதுக்குள்ள ரிஸ்க் என்ன, இப்போ நமக்கு வந்து முன்கூட்டியே வந்து சக்கரவியாதி வரதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன இதுன்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி. இப்போ நமக்கு பரம்பரையா நம்ம அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்கு இல்ல டாக்டர், இப்போ கூட ஏதாவது ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிடல் போய் சுகர் பத்தி டெஸ்ட் பண்ணும்போது உங்க அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது வந்து ஃபேமிலில யாருக்காவது ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கான்னு கேட்பாங்க. கண்டிப்பா அதுக்கு பேர் தான் ஃபேமிலி ஹிஸ்டரின்னு சொல்றது. ஸோ ஃபேமிலி ஹிஸ்டரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு இல்லை நம்ம கூட பிறந்தவங்களுக்கு யாருக்காச்சும் சக்கரவியாதி இருக்குன்னா கண்டிப்பா நமக்கு வரக்கூடிய ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது அது தவிர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, அதாவது எடை ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, அவங்க வந்து உணவு கட்டுப்பாடு உடல் பயிற்சியெல்லாம் ஜாஸ்தி ஃபாலோ பண்ணாதவங்க, அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் சரியாக ஃபாலோ பண்ணாதவங்க, உடல் பயிற்சி பண்ணாத செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், உட்காந்த இடத்துலேயே வேலை பண்ணுறவங்க நிறைய பேர் இப்போ வந்து ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி இப்போ சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளில போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உட்காந்துட்டு வீடியோ கேம்ஸ் இல்லை உட்காந்த இடத்துல உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுறது தான். ஸோ ஜாஸ்தி உடல் பயிற்சியே ஜாஸ்தி இல்லாதவங்களுக்கு ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தி, ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு. இதை தவிர ஏஜ் அபவ் தி ஏஜ் ஆஃப் ஒரு 35-40 வயசுக்கு மேலே ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தி. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலே ஒரு இந்தியன் டயபெட்டிஸ் ரிஸ்க் ஸ்கோர்னு சொல்லி ஒன்று தயாரிச்சிருக்கோம். அந்த ரிஸ்க் ஸ்கோர் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, நமக்கு ஏஜ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், நமக்கு எடை எவ்வளோ இருக்குது, ஹைட்டுக்கு வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து, அதே மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸு, உடல் பயிற்சி, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கடைசியில் ஒரு ஸ்கோர் ஒன்று வரும். இந்த ஸ்கோருக்கு நமக்கு எந்த டெஸ்டிங்கும் எதுவுமே தேவையில்லை, நம்மளே டிக் பண்ணுறது தான் ஒரு கொஸ்டினர் மூலியமா. அந்த ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நமக்கு வந்து சக்கரவியாதி வரக்கூடிய ரிஸ்க் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முன்கூட்டியே செக்அப் வந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம செக்அப் பண்ணிட்டு முன்கூட்டியே கண்டுபிடிச்சா, அதாவது இந்த பார்டர் லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, முன்னாடி சொன்னேன் இந்த சுகர் அளவு, அந்த பார்டர் லைன் ஸ்டேஜ் நம்ம முன்கூட்டி கண்டுபிடிச்சா நமக்கு வந்து முன்னாடியே வந்து உடல் பயிற்சி ஒரு வார்னிங் சைன் மாதிரி எடுத்துட்டு உடல் பயிற்சி, சர்க்கரையெல்லாம் கம்மி பண்ணி டயட்ல வந்து உணவு கட்டுப்பாடெல்லாம் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய சக்கரவியாதியை வந்து நம்ம கண்டிப்பாக தள்ளி போடலாம். ஸோ ஜனங்களுக்கு இது வந்து ஒரு குட் நியூஸாக நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நம்ம சக்கரவியாதின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி பயன்படுத்துகிறோம் தவிர ஜனங்க வந்து அதை பற்றி கேட்டுட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சக்கரவியாதி இருக்கிறவங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கரெக்டான மருந்துங்க கரெக்டாக போட்டு உணவு கட்டுப்பாடு, உடல் பயிற்சி, டாக்டரை ரெகுலராக போய் பார்த்து கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுருந்தா அவங்களுக்கு அதால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் தடுக்கலாம். சக்கரவியாதி இல்லாதவங்க வந்து வரக்கூடிய ரிஸ்க் இருக்கான்றது பார்க்கறதுக்கும் முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அது வரது முன்னாடியும் தடுக்கலாம் கண்டிப்பா. இப்போ அம்மாவுக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா பிரெக்னெண்டா இருக்க டைம்ல அந்த குழந்தைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இப்போ அம்மாவுக்கு, அதாவது நீங்க கர்ப்பிணி அந்த மாதிரி சொல்றீங்க, ஸோ அதுக்கு பிரெக்னன்சியில வரக்கூடிய டயபெட்டிஸ் வந்து அதுக்கு பேர் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்சியில வர்றது பேர் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு பிரெக்னென்ட்டான ஒரு பெண்மணிக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு சுகர் இருந்திருக்குன்னா, இல்லை அவங்க ஏற்கனவே கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்றது அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரிஸ்க்
இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து சுகர் வரக்கூடிய ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதுக்கு பேர் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அவங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உணவு கட்டுப்பாடு. இப்போ ரொம்ப ஒரு ஸ்டேஜ் ரொம்ப ஹையாக இருக்குன்னா அவங்க வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அம்மாவுக்கு மட்டும் இல்லை, குழந்தைக்கும் சுகர் வந்து பாதிக்கப்படலாம். அவங்க இன்சுலின் தான் எடுத்தாகணும். மோஸ்ட்லி சில டேப்லெட்ஸும் போடலாம், பட் சுகரை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வந்து குழந்தைக்கு கண்டிப்பாக அது வந்து பரவாது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு இருக்கிற டயபெட்டிஸ் வந்து மோஸ்ட்லி இந்த டைப் 2 டயபெட்டிஸ். அது வந்து அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு பரவாது. ஆனால் அம்மாவுக்கு அந்த சக்கரை வியாதி இருக்கிறனால இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு 35 வயசு மேலே 40 வயசு அந்த வளர்ந்து வரும்போது அம்மாவுக்கு சுகர் இருக்கனால அந்த குழந்தைக்கு ஃபியூச்சரில் ரிஸ்க் இருக்கு. தவிர பிரெக்னன்சி டைமில் அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு அது பரவாது. இப்போ வந்து ஹைப்போகிளைசீமியா அப்படின்னு சொன்னாங்களே, அப்படின்னா என்னது டாக்டர்? ஆமாம், ஹைப்போகிளைசீமியானா லோ சுகர், ஹைப்போனா லோ, கிளைசீமியானா சுகர். ஸோ ஹைப்போகிளைசீமியான்றதுக்கு மெடிக்கல் டேர்ம் அது. அதுக்கு பேர் வந்து லோ சுகர், அதுக்கு அர்த்தம். இப்போ லோ சுகர்ன்றது வந்து சக்கரை வியாதி இல்லவங்க வந்து வைத்தியம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்போ சில ரிஸ்க்னால திடீர்னு சுகர் வந்து நார்மல் லெவலோட கம்மியாக போகலாம். நார்மல் லெவல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெறும் வயதில் 110 130 வரைக்கும் 120 வரைக்கும், சாப்பிட்ட பிறகு 140 180 இந்த லெவலில் இருக்கணும் கண்டிப்பாக. ஆமாம், பட் நீங்கள் இப்போ வைத்தியம் எடுத்துட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறவங்க இல்லை அதே சமயத்தில் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கவங்க சில கண்டிஷன்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க மாத்திரையை போட்டுட்டு இல்லை மருந்தை போட்டுட்டு வந்து சாப்பாடு டிலே ஆயிடுச்சுன்னா, இப்போ ஏதாச்சும் ஆஃபீஸில் பிஸியாக இருக்கிறவங்க ஏதாச்சும் இருக்கவங்க லஞ்ச் டைம் ஆயிடுச்சு ஆனால் டிலே ஆயிடுச்சு, மீட்டிங்கில் பிஸியாக இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஆஃபீஸில் எஸ்பெஷலி ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை இப்போ மாத்திரை மருந்தெல்லாம் போட்டுட்டு வந்து அவங்க வாக்கிங் போயிடுறாங்க, வெறும் வயத்துலேயே வாக்கிங் போயிடுறவங்க, இந்த மாதிரி இல்லை அதே சமயத்தில் வந்து நம்ம மருந்து கூட நமக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி டோசேஜ் கரெக்டான, இப்போ டாக்டர் கிட்ட போய் கரெக்டான அளவை நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டான டோசேஜை போடலைன்னா இதுக்கு உள்ள ரிஸ்க் வந்து இந்த ஹைப்போகிளைசீமியா. ஸோ இந்த ஹைப்போகிளைசீமியான்றது வந்து யூஸ்வலாக சுகர் லெவல் வந்து 70க்கு அடியில் இல்லை 60க்கு அடியில் போகும்போது வந்து உடம்புல அந்த ஒரு பர்சனுக்கு வந்து அந்த ஒரு பர்சனுக்கு வந்து சிம்டம்ஸ் வரலாம். இந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அறிகுறிங்க. அதுக்கு வந்து முதல்ல வந்து திடீர்னு மயக்கம், இல்லை கை கால் உதறல், வேர்த்து கொட்டுறது, நெஞ்சு படப்படுப்பு, திடீர்னு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கலாம். இதெல்லாமே வந்து அந்த அறிகுறிங்க, ஹைப்போகிளைசீமியாவோட அறிகுறிங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சரியான டைம்ல சாப்பிடலனா கூட வந்து இந்த மாதிரியான அறிகுறிகள் வருது. கண்டிப்பா அதனால தான் நம்ம வந்து டைமுக்கு சாப்பிடணும். அதாவது 3 வேளை வந்து ஹெவியா சாப்பிட்றதுக்கு பதில் 5 வேளை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றது இன்னும் நல்லது. அஃப்கோர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்னு இருக்கு, ஆனால் நடுவில் கொஞ்சம் ஏதாச்சும் சின்ன ஸ்நாக் மாதிரி ஒரு சுண்டல் இல்லை ஒரு சூப்பு இல்லை ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லோ சுகர் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதுவே தான், இந்த மாதிரி டைமுக்கு நம்ம நேரத்துக்கு சாப்பிட்றது. ரெண்டாவது டாக்டர் கிட்ட ரெகுலராக போய் நம்ம மெடிசின்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கிற மருந்தோட அளவு எல்லாமே சரியா இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கிறது. லோ சுகர் வந்தால் ஒரு ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து கோமா ஸ்டேஜ் வரைக்கும் கூட போகலாம். ஸோ அந்த சுச்சுவேஷன் வராமல் தடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு இப்போ லோ சுகர் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வேற எதுவுமே கிடைக்கலன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் சுகர் தான் சாப்பிடணும். இல்லை வேற எதுவும் இப்போ லஞ்ச் டைம் ஆச்சு நமக்கு அவ்வளோ ஒன்றும் சிவியராக இல்லைன்னா உடனே போய் நம்ம லஞ்ச் சாப்பிட்டா இல்லை நமக்கு சாப்பாடு என்னவோ அதை சாப்பிட்டாலே சரியாயிடும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்க வந்து லோ சுகர் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா வந்து சுகர் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து அந்த லோ சுகர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் ஏதாவது வெளியே போகும்போதோ அவங்க ஏதாவது குறிப்பிட்ட திங்ஸ் வச்சிருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்றது பாத்தீங்கன்னா இப்போ பேஷண்ட் எஜுகேஷன் சொல்லுவோம். இப்போ சக்கரை வியாதி வைத்தியம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெயினா அஃப்கோர்ஸ் மருந்து டாக்டர் கிட்ட போறது இருந்தா கூட அது சக்கரை வியாதி வந்து ஒரு லைஃப் லாங் டிஸார்டர். ஒருத்தவங்களுக்கு வந்து சக்கரை வியாதி வந்துச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா அவங்க அதை வச்சு ஹேண்டில் பண்ணணும். டாக்டரை வந்து 3 மாசத்துல ஒரு தடவை போய் பார்க்கறதுக்கு தவிர அவங்க டே டு டே லைஃப்ல வந்து மருந்து போட்டு டெய்லி அதை சமாளிக்கணும். ஸோ கண்டிப்பா பேஷண்ட் எஜுகேஷன் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பேஷண்ட் எஜுகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிப்ஸ் கொடுப்போம். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் அவங்க பண்ணலாம், எப்படி மருந்து போடலாம், லோ சுகர் வராமல் என்ன தடுக்கலாம். அதில் ஒரு டிப்பு பார்த்தீங்கன்னா இதுதான். கண்டிப்பாக வந்து அவங்க கையில் எப்போவுமே ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டு இல்லை ஒரு ஃப்ரூட் ஏதாச்சும் ஒரு வாழைப்பழம் இல்லை ஏதாச்சும் ஒன்று கையில் அப்படி கேரி பண்ணால் அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு கட்டத்தில் லோ சுகர் வரக்கூடிய ஒரு கட்டம் வந்துச்சுன்னா வேற எதுவுமே இல்லைன்னா அதை டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த லோ சுகர் இருக்கிற நேரத்தில் அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் சேவியர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது எஸ்பெஷலி ஸ்கூல் சில்ட்ரனு கூட இது நிறைய நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்நாக் மாதிரி ஏதாச்சும் பையில் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் வெளியில் எங்கேயாச்சும் போகிறாங்க, இப்போ அடல்ட்ஸாக இருந்தால் கூட வெளியில் எங்கேயாச்சும் போகிறாங்கன்னா எப்போவுமே கையில் ஒரு ஸ்நாக் எடுத்துகிட்டு போகணும்.
டாக்டர் இப்போ வந்து நீங்க லோ சுகரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சின்ன குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்புற டைமோ இல்லைன்னா அடல்ட் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பிஸ்கெட் அந்த மாதிரி பொருட்களை வந்து கையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி இந்த சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த அடல்ட் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட இந்த சுகர்ங்கிறது வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. இப்போ நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, டைப் 1 ஒரு டைப் ஆஃப் டயபிட்டிஸ் இருக்குன்ட்டு. அதாவது உடம்புல வந்து இன்சுலினே சுரக்காத டைப் ஆஃப் டயபிட்டிஸ். இது வந்து சின்ன வயசுல சின்ன குழந்தைங்களுக்கும் கூட வரலாம். அண்ட் அந்த டைப் ஆஃப் டயபிட்டிஸ் இருந்தால் அவங்க வந்து லைஃப் ஃபுல்லாக இன்சுலின் தான் வெளில இருந்து ஆகணும். ஸோ இந்த மாதிரி லைஃப் லாங் இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு நாளில் 3 ஷாட் ஆஃப் இன்சுலின்லாம் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லோ சுகர் வர்ற ரிஸ்க் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால தான் அந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்து சொன்னேன். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க பசங்க ஸ்கூல் போகிற பசங்க எல்லாமே கூட, அது தவிர அடல்ட்ஸுக்கு கூட லோ சுகர் வராமல் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக எப்போவுமே ஒரு ஸ்நாக் கையில் இருந்தால், அது பிஸ்கெட்டாக இருந்தாலோ இல்லை ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்நாக் மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர் இப்போ வந்து நீரிழிவு நோய் பற்றின நிறைய விஷயங்களை சொன்னீங்க டாக்டர். இப்போ இந்த நீரிழிவு நோய் தினத்தை ஒட்டி நேயர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? கண்டிப்பாக. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சக்கரவியாதியை வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து சக்கரவியாதியை வந்து கண்ட்ரோலில் வச்சிருந்து அதை வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டா அதால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தள்ளி போடலாம், இல்லை தடுக்கலாம். இதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுனா, மெயினாக வந்து டாக்டர்கிட்ட ரெகுலராக வந்து நம்ம செக்கப்புக்கு போய் ரெகுலராக மருந்தெல்லாம் கரெக்டாக போட்டு, அதே சமயத்தில் உணவு கட்டுப்பாடு, உடல் பயிற்சி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சுகரை நல்லா லெவலில் வச்சுருந்தோன்னா அதால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து தடுக்கலாம், கண்டிப்பாக தடுக்கலாம். அண்ட் சக்கரவியாதியோட நம்ம வந்து ஹெல்த்தி லாங் லைஃப் வாழலாம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.